இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தாமான் முகிஃபா ஜயாவில் தானியங்கி நீரிழக்கும் இயந்திரம் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பார்வையிட்டார். அண்மையில் சுங்கை சிப்புட் வட்டாரத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தாமான் முகிஃபா ஜயாவில் உள்ள கால்வாயில் தானியங்கி நீரிழக்கும் இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ள இயந்திரத்தை தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பார்வையிட்டார். மேலும் அவ்வட்டாரத்தில் உள்ள சில கால்வாய்களையும் பார்வையிட்டதோடு புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டார். இங்கு ஏற்படும் வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண மேலும் பல நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இன்றைய நிகழ்ச்சியில் பேரா மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் லிந்தோங் சட்டமன்ற உறுப்பினருமான டத்தோ சுல்கிஃப்லி ஹருண், டத்தோ காஜாங் ரவி, சுங்கை சிப்புட் தொகுதி செயலாளர் கி மணிமாறன், டத்தோ கண்ணா கருணாநிதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நீரிழப்பு இயந்திரத்தை பொருத்தி வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் இறங்கிய தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு தாமான் முகிஃபா தயாவில் வசிக்கும் கருணாநிதி முனுசாமி இவ்வட்டார மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அண்மையில் நீர்ப்பாசன மற்றும் கால்வாய்த்துறை துணை அமைச்சரை தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சந்தித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது கூறப்பட்டுள்ளது. சிலாங்கூர் கோலாலம்பூரில் சாலை தடுப்பு பரிசோதனைகள் தீவிரம். மாநிலங்களின் எல்லை கடந்த பயணங்களை தடுப்பதற்கான கோலாலம்பூர் மற்றும் சிலாங்கூரில் அனைத்து டோல் சாவடிகளிலும் சாலை பரிசோதனைகளை போலீஸ் கடுமையாக்கும். புத்ரஜயாவை தவிர்த்து கூட்டரசு தலைநகரை ஒட்டியுள்ள பகுதிகளில் குறைந்தது 9 இடங்களில் சாலை தடுப்பு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ அஸ்மி அபு காசிம் தெரிவித்தார். புத்ரஜயாவில் 4 இடங்களில் சாலை தடுப்பு பரிசோதனைகளும் கோலாலம்பூரில் குறைந்தது 9 இடங்களிலும் இன்று முதல் சாலை பரிசோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் பினாங்கில் நடைபெறும் அனைத்துலக மாபெரும் இந்திய கண்காட்சி GM குளோபல் மெகா எக்ஸிபிஷன் அண்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா கிரியேஷன் ஏற்பாட்டில் பிறை தாமான் சாய்பாக்கில் பல்நோக்கு மண்டபத்தில் இம்மாதம் 5ஆம் தேதி தொடங்கி நாளை மே 9ஆம் தேதி வரை பினாங்கு அனைத்துலக இந்திய மாபெரும் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியை பினாங்கு மாநில 2வது முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். திருமணத்திற்காக ஆடை ஆபரணங்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள், பூஜை பொருட்கள் டில்லி, குஜராத், காஞ்சிபுரம், சேலம், சென்னை, பெங்களூர், கேரளா போன்ற இடங்களில் இருந்து தருவிக்கப்பட்ட பல்வேறு ஆடைகளும் இந்த மாபெரும் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. சிறியோர் முதல் பெரியோர் வரை அணியக்கூடிய ஆடைகள், வீட்டிற்கு தேவையான பொருட்களும் நிறைவான விலையில் இந்த கண்காட்சியில் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த கண்காட்சிக்கு வருகை புரிந்து அதன் ஏற்பாட்டாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி இந்த வேளையில் இந்தியர்களை கேட்டுக்கொள்வதாக டாக்டர் ராமசாமி தனது உரையில் தெரிவித்தார். இந்த கண்காட்சியை பிறையில் ஏற்பாடு செய்த GM குளோபல் நிறுவனத்தின் இயக்குநர் சத்யகுமாரன் அவர்களுக்கும் தமது பாராட்டையும் டாக்டர் ராமசாமி தெரிவித்துக் கொண்டார். அதே வேளையில் இந்த கண்காட்சிக்கு வருகை புரிவோர் SOP விதிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பிலும் கூடுதல் கவனம் செலுத்தும்படி டாக்டர் பி ராமசாமி கேட்டுக்கொண்டார். போலீஸ் ஆணையத்தின் தலைவராக அரசியல்வாதியை நியமிக்காதீர். போலீஸ் ஆணையத்தின் தலைவராக உள்துறை அமைச்சர்தான் நியமிக்கப்பட வேண்டும் என்ற அரசியலமைப்பு சட்டத்தை ரத்து செய்யும் கோரிக்கை வழக்கறிஞர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் அரசாங்க பணியாளர்களை பெரும்பாலும் கொண்ட G25 அமைப்பு விடுத்துள்ள அந்த கோரிக்கைக்கு மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவர் சலீம் பாஷீர் மற்றும் பிரபல அரசியல்வாதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டோம்னிக் புதுச்சேரியும் வரவேற்றுள்ளனர். திறமையான நிர்வாகம் மற்றும் அமலாக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காக அரசியலுக்கு தொடர்பு இல்லாத ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என G25 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மேலும் போலீஸ் அதிகாரிகளின் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றத்திலும் அரசியல் தலையீடு எதுவும் இருக்கக்கூடாது என சலீம் பஷீர் கூறினார். போலீஸ் ஆணைக்குழுவிற்கு தலைமை ஏற்பவர் பொது வாழ்க்கையில் அனுபவம் உள்ளவராகவும் சட்ட சுதந்திரத்தின் தாக்கத்தை புரிந்து கொண்டவராகவும் இருக்க வேண்டும் என வழக்கறிஞர் டோம்னிக் புதுச்சேரி வலியுறுத்தினார். ஒரு நாள் மட்டுமல்ல, தினந்தோறும் கொண்டாடப்பட வேண்டியவர் அன்னை டத்தோ ஸ்ரீ எம் சரவணன். உலக அளவில் அன்னையர் தினத்தை இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார் மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன். 1000 உறவுகள் அவனியில் இருந்தாலும் அன்னை உறவுக்கு இவ்வுலகில் ஈடு இணையில்லை. என்றுமே தன்னலம் பாராது மற்றவர்களின் நலனை மட்டுமே சிந்தையில் நிறுத்தி ஓயாது உழைக்கும் தியாக உள்ளங்கள் கொண்டவர்கள்தான் தாய்மார்கள். அன்னை, அம்மா, தாய், மாதா என பல பெயர்கள் கொண்டிருக்கும் தாய்மார்கள்
அன்பு, பாசம், கனிவு, அக்கறை, தியாகம் இதன் மறு உருவம் என்பதே சரியாக இருக்கும் என தனது அமைச்சர் கூறியுள்ளார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற வரிகள் ஒரு தாயின் பொறுப்பையும் கடமையையும் உணர்த்துகின்றன. இன்றைய சூழலில் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை. அந்த கலையை கண்டு, கேட்டு, உணர்ந்து ஒவ்வொரு தாய்மார்களும் தங்களது குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அவர்கள் வளர்ப்பது தங்களது குழந்தைகளை மட்டுமல்ல, நாளைய சமுதாயத்தை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். 1,50,000க்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்பை பெற்றனர். ஏப்ரல் 23ஆம் தேதி வரை 12 திட்டங்கள் மூலம் 1,50,597 பேர் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பை விட இது அதிகமாகும். இவ்வாண்டில் மேலும் 5 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் இலக்கை அரசாங்கம் கொண்டிருப்பதாக பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்தார். முதலீடுகளை அதிகரிக்கும் முயற்சிகளில் அரசாங்கம் வெற்றி பெற்றதன் மூலம் 33,907 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. இவற்றில் 76 விழுக்காடு தொழில்திறன் தேர்ச்சி பெற்ற தொழில்களும் அடங்கும் என முஹிதீன் யாசின் தமது முகநூலில் பதிவிட்டுள்ளார். நாட்டின் முக்கிய பேரங்காடிகள் கோவிட்-19 முக்கிய தொற்று மையங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளன. கோவிட்-19 தொற்று பரவும் முக்கிய மையங்களாக மாறக்கூடும் சாத்தியம் உள்ள இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள ஒரு பட்டியலை தேசிய பாதுகாப்பு மன்றம் வெளியிட்டுள்ளது. அதில் பல முக்கிய பேரங்காடிகளும் பொது போக்குவரத்து சேவை முனையங்கள், சந்தைகள் மற்றும் ரமலான் சந்தைகளும் அடங்கும். அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள இடங்கள் இன்னும் தொற்று மையங்களாக வகைப்படுத்தப்படாவிட்டாலும் தொற்று பரவக்கூடிய சாத்தியம் இருக்கும் இடங்களாக அவை வகைப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என தேசிய பாதுகாப்பு மன்றமும் சுகாதார அமைச்சும் கேட்டுக் கொண்டுள்ளது. அவற்றில் கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள KL சென்ட்ரல், KTMB நிலையம், ஏயான் மிட் வேலி, பங்சா ஷாப்பிங் சென்டர், ஜக்கல் மால் கோலாலம்பூர், NU சென்ட்ரல் ஷாப்பிங் சென்டர், மிட் வேலி மெகா மால், ஒன் உத்தாமா ஷாப்பிங் சென்டர், சுபாங் பரேட், சன்வே பிரமிட் ஆகியவையும் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. MCO 3 அமல்படுத்தப்பட்ட இடங்களில் மெது ஓட்டம், சைக்கிள் ஓட்டத்திற்கு அனுமதி. MCO 3 அமல்படுத்தப்பட்ட இடங்களில் மெது ஓட்டம் மற்றும் சைக்கிள் ஓட்டம் போன்ற உடற்பயிற்சிகள் மேற்கொள்வதற்கு இப்போது அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனினும் இத்தகைய உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவோர் தங்களுக்கிடையே 1.5 மீட்டர் தூரம் இடைவெளி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தொடக்கத்தில் மெது ஓட்டம் மற்றும் சைக்கிள் ஓட்ட பயிற்சியில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. மே 7ஆம் தேதி முதல் மே 20ஆம் தேதி வரையிலான MCO காலகட்டத்தின் போது விளையாட்டு தொடர்பான SOP-களை மறுபரிசீலிக்க வேண்டும் என இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு விடுத்திருந்த கோரிக்கையை தேசிய நடவடிக்கை மன்றம் ஏற்றுக்கொண்டது. இந்த முடிவு இன்று முதல் அமலுக்கு வருவதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தது. கணபதியுடன் கைதான ஸ்ரீதரன் போகா சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பு. போலீஸ் தடுப்பு காவலில் இருந்தபோது தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட காயத்தினால் மரணம் அடைந்ததாக கூறப்படும் கணபதியுடன் கைது செய்யப்பட்ட மெக்கானிக் ஸ்ரீதரன் குகணேசன் 72 நாட்களாகிவிட்ட போதிலும் அவருக்கு எதிராக இன்னும் எந்தவொரு குற்றச்சாட்டும் கொண்டு வரப்படவில்லை. கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பத்து கேஸில் உள்ள ஸ்ரீதரனின் மோட்டார் சைக்கிள் பழுது பார்க்கும் கடையில் கணபதி கைது செய்யப்பட்டார். அன்றைய தினம் அவருடன் ஸ்ரீதரனும் கைது செய்யப்பட்டார். கணபதியின் சகோதரர் குற்ற செயலில் ஈடுபட்டதன் தொடர்பாக விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவ்விருவரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட போது தமது கட்சிக்காரர் ஸ்ரீதரனும் தாக்கப்பட்டதாக அவரது வழக்கறிஞர் வினேஷ் தெரிவித்தார். ஏப்ரல் 4ஆம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் தற்பொழுது விசாரணையின்றி 59 நாட்களுக்கு தடுத்து வைக்கும் புகா எனப்படும் குற்ற செயல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக வினேஷ் கூறினார். ஸ்ரீதரனை சந்திப்பதற்கு முதல் முறையாக திங்கட்கிழமை அன்று அவரது மனைவி கிருஷ்ணகுமார்த்திக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் வழக்கறிஞர் கூறினார். கோவிட் நோயாளிகளுக்காக மருத்துவமனையின் வளாகங்களை முழுமையாக பயன்படுத்துவீர். கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்கு மருத்துவமனைகளில் கிடைக்கின்ற அனைத்து வளங்களையும் மற்றும் மனித ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளும்படி நாட்டில் உள்ள அனைத்து அரசாங்க மருத்துவமனைகளையும் சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டது. 2 வாரங்களை முன்னர் ஒப்பிடுகையில் இப்போதே கோவிட் தொற்றின் மோசமான தாக்கத்தினால் 22 அரசாங்க மருத்துவமனைகளில் 70 முதல் 90 நிறைந்திருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவித்தார். கோவிட் நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்கும் பொருட்டு
அரசாங்க மருத்துவமனைகளில் அதிக முக்கியமற்ற அறுவை சிகிச்சைகளை ஒத்திவைக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அறுவை சிகிச்சை பிரிவின் ஊழியர்கள் மற்றும் அந்த துறையை சேர்ந்த வார்டுகளும் கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படுத்தலாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அன்னையரை இறுதி வரை பேணி பாதுகாக்க உறுதி பூணுவோம். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்படும் அன்னையர் தினத்தில் அனைத்து தாய்மார்களுக்கும் மகளிருக்கும் எனது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக தனது அன்னையர் தின வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். தாய்மை என்பது இறைவனின் படைப்பிலேயே மிக சிறந்த அம்சமாக பார்க்கப்படுகிறது. மனித குலத்தில் மட்டும் இன்றி விலங்குகளிடத்தில் கூட தாய்மையின் பாசம் நிறைந்து கிடைப்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த மண்ணில் பிறந்தது நாம் காணும் முதல் கடவுள் நமது தாயார்தான். அவர்தான் நம்மை 10 மாதம் சுமந்து பெற்ற பின்னரும் இரவு பகல் பாராமல் கண்விழித்து பாலூட்டி நம்மை பாதுகாக்கின்றார், வளர்க்கின்றார், உணவுகள் அளிக்கின்றார். பள்ளிக்கு நாம் செல்வதையும் கல்வி கற்பதையும் உறுதி செய்கிறார். நல்ல பண்புகளை பழக்க வழக்கங்களை கற்றுத்தருகிறார் என அவர் கூறினார். நமது வாழ்க்கையில் தந்தைக்கும் முக்கிய இடம் உண்டு என்றாலும் அது ஒரு தாயாருக்கு ஈடாக முடியாது என்பதை தந்தையர்களே ஒப்புக்கொள்வார்கள். இவ்வாறு நமக்கு அன்பும் நல்ல பண்புகளும் சொல்லித்தந்து வளர்க்கும் அன்னையரை அவர்களில் இறுதி காலத்தில் கவனிக்காமல் கைவிடும் போக்கு மெல்ல மெல்ல நமது நாட்டிலும் அதிகரித்து வருவதாக தான் ஸ்ரீ தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். அரசியல் சர்ச்சையை நிறுத்திக் கொண்டு மோசமடைந்து வரும் கோவிட் பரவலை தடுப்பீர். அம்னோ கோரிக்கை. நாளுக்கு நாள் கோவிட் தொற்றின் பரவல் மோசமடைந்து வருவதால் அனைத்து தரப்பினரும் அரசியல் சர்ச்சையை நிறுத்திக் கொண்டு கோவிட் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அம்னோ உச்சமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாடு மற்றும் மக்கள் நலனுக்கு முன்னுரிமை வழங்கி கோவிட் தொற்றின் அபாயத்தை அனைத்து தரப்பினரும் உணர வேண்டும் என அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ அர்மண்ட் அவா தெரிவித்தார். பெரிகத்தான் நேஷனல், பகத்தான் ஹரப்பான் மற்றும் தேசிய முன்னணி ஆகிய கட்சியினர் அரசியல் பிரச்சினைகளை குறைத்து கொண்டு நாடு மற்றும் மக்களின் எதிர்காலம் குறித்த சிந்தனைக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டிய நேரம் இதுவென அர்மாந்த் வலியுறுத்தினார். கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் முதல் முறையாக நாட்டில் நேற்று 4498 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி இருப்பதை அனைத்து தரப்பினரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என சுபாங் ஆம்னோ டிவிஷன் தலைவருமான அர்மாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தினார்.